ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். இந்த கிளாஸில் நம்ம ஆப்டிடியூட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நேற்று நடந்த குரூப் 2ஓடது. வாங்க வீடியோவில் போய் முழுமையாக பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் டாபிக் வைஸாக பிரிச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 3 men or 4 women or 12 boys can complete a work in one day. In how many days a man, a woman and 5 boys together can complete that work? இந்த கொஸ்டினில் நீங்கள் படிக்கும்போதே அதுக்கான டேட்டாவை லைன் பை லைனாக எழுத ஆரம்பிச்சிடணும். அப்படி எழுதும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க, என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒவ்வொருத்தரும் 3 men தனியாக செய்யும் போதும் 4 உமன்ஸ் தனியாக செய்யும் போதும் ஒன் டேயில் ஒர்க் முடிக்கிறாங்க. அதே சப்போஸ் அதுலேருந்து குறிப்பிட்ட மெம்பர்ஸை மட்டும் தனிப்பட்ட முறையில் எடுத்து அவங்க எல்லாம் ஒட்டுக்காக ஒர்க் செய்யும்போது எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க. இது நீங்கள் நார்மலாக ஊழிச்சு போட்டிங்கன்னா ஒரு 1 men மட்டும் அதுலேருந்து எடுக்கிறதுனால 1/3 ப்ளஸ் இதுலேயும் உமன் ஒன்று இருக்கிறதுனால 1/4 ப்ளஸ் 5 பாய்ஸ் இருக்கிறனால 5/12 எடுத்து அது எல்லாத்தையும் எல்சிஎம் கீழே எடுத்து மேலேயும் வச்சு டிவைட் பண்ணோம்னா கரெக்டாக 1ன்னு வரும். அதனால் 1 டேன்னு வந்துடும். அதுக்கு நான் எக்ஸாம் வியூவில் நான் அட்டன் பண்ணும்போது பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 12 பாய்ஸ் 24 ஹவர்ஸில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னா 5 பாய்ஸ் எந்த ஹவரில் அந்த ஒர்க்கை சேம் ஒர்க்கை முடிப்பாங்கன்னு நான் பாக்ஸ் மெத்தடில் போட்டு டிவைட் பண்ணும்போது எனக்கு 10 ஹவர்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி 4 உமன்ஸ் 24 ஹவர்ஸில் முடிக்க வேண்டிய வேலையை ஒரு உமன் மட்டும் எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னு பார்த்தோம்னா 6 ஹவர்ஸ்னு வருது. அதேமாதிரி பேலன்ஸ் 8 ஹவர்ஸ் 3 மென்னால் முடிக்க முடியுதுன்னா அதெல்லாம் கூட்டினா ஓவரால் 24 ஹவர்ஸ் 1 டேன்னு வந்துருச்சு. இதை வச்சு தான் நான் ஈஸியாக கால்குலேட் பண்ணி போட்டேன் அப்போதைக்கு. இந்த ரெண்டாவது கொஸ்டினும் அதே டைப் தான். A, B and C can separately do a work in 12, 15 and 20 days respectively. They started to work together but C left after 2 days. Then A and B will finish the remaining work in a day. கொடுத்துருக்கிற டேட்டா எல்லாத்தையும் லைன் மெத்தடில் எழுதுங்க. இப்போ A + B + C 3 பேரும் டூகெதராக ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. அதுவும் 2 நாளைக்கு தான் பண்ணுறாங்க. ஆஃப்டர் C லெஃப்ட் ஆகிறாரு. அதுக்கு அடுத்தது A + B மட்டும் ஒரு வேலையை செய்கிறாங்க. அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு =1ன்னு வைக்க போகிறோம். 1 ரிமைண்டர் டேவை குறிக்கும். ஓகேவா? இதுலேருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். A + B + C 3 பேருமே டூகெதராக அந்த வேலையை முழுசாக பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதுக்கு 1/12 + 1/15 + 1/20 எடுத்து கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா /16 வந்துடும். மேலே உங்களுக்கு 12ன்னு வரும். அந்த 12ஐயும் 16 அடிக்கும்போது 1/5 தான் அவங்களோட முழுமையான ஒர்க்கு. பட் இங்கே 3 பேருமே சேர்ந்து ஒரு 2 நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஒர்க்கு இன்னும் கண்டுபிடிக்கணும். அப்போனா 2/5ன்னு வந்துடும். ப்ளஸ் பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கு A + B மட்டும் செய்கிறாங்க. அப்போனா 1/12 + 1/15. அதை எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே 16 வந்துடும், மேலே 9 வந்துடும். அதை டிவைட் பண்ணோம்னா 3/20ன்னு வரும். இது ரிமைனிங் ஒர்க் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்னா அது எக்ஸால் பெருக்க போகிறோம். அப்படி பெருக்கி வர்ற ஆன்சரை நம்ம கீழே இதையும் அதையும் கூட்டணும். அதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 24 + 5x + 4x / 16 வரப்போகுது. அதை 16 அதர் சைடு கொண்டு போகும்போது 1 இருக்குதா, அதை 16 வந்துடும். இல்லை 24 அதோட மைனஸ் ஆகும்போது 36 ஆகும். இங்கே 9xன்னு இருக்கும். இங்கே எக்ஸ் இங்கே வச்சுட்டு 9ஆல் அதை டிவைட் பண்ணும்போது 4ன்னு உங்களுக்கு கிடச்சிடும். அப்போனா ரிமைனர் ஒர்க்கு 4 டேஸில் பண்ணி முடிக்கிறாங்க. மொத்தமாக செஞ்சால் 5 நாளில் முடிக்கிறாங்க. பட் 3 பேரும் ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு மீதி 2 பேர் மட்டும் தனியாக பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாள் ஆகி மொத்தமாக 6 நாள் அந்த ஒர்க்கை முழு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆகுது. ரெண்டாவது மெத்தடில் நீங்கள் ஃபஸ்ட்டு பகுதியில் A + B + C 3 பேருமே ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்கு 1/5 டேஸ் ஆகுது. பட் அதில் அவங்க பாதி ஒர்க்கு, அதாவது 2 மடங்கு ஒர்க்கு தான் முடிச்சிருக்காங்க. அப்போனா 2/5ன்னு வரும். அந்த 2/5 ஈக்குவல் டு எதுக்காக இருக்கும்? அவங்க 3 பேரும் ஒட்டுக்காக செஞ்ச ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். 1/5க்கு ஈக்குவலாக இருக்கும். இதை நீங்கள் டெரிவ் பண்ணிங்கன்னா 2 = 1ன்னு வரும். அந்த 1க்கு பக்கத்தில் ஒரு எக்ஸ் சேர்த்துக்குங்க. ஏன்னா அந்த எக்ஸ் தான் அவங்க செஞ்ச ஒர்க்கோட டே. அதே மாதிரி தான் ரிமைண்டர் இன்னொரு பகுதியில் A + B மட்டும் ஒரு ஒர்க்கை செஞ்சுருக்காங்க. அந்த முழு ஒர்க்கோட வேல்யூ என்னென்னா 3/20 இன்ட்டு அதோட எக்ஸை சேர்த்துக்குங்க. அது எதோட ஈக்குவலாக இருக்குன்னா ரிமைண்டர் பேலன்ஸ் மடங்கு இருக்கும்ல. இப்போ 2/5 இவங்க இந்த A + B + C செஞ்சுருக்காங்க. பட் ரிமைண்டர் 3/5 A + B மட்டும் தான் செஞ்சுருக்காங்க. அப்போனா 3x/20 = 3/5ன்னு வந்துடும். இங்கே மேலே இருக்கிற 3யும் கேன்சல் ஆகும். கீழே இருக்க 5யும் 20யும் டிவைட் பண்ணும்போது x/4ன்னு வரும். இங்கே இந்த ஈக்குவல் டு அந்த சைடு 1 இருக்கிறனால x =
4ன்னு உங்களுக்கு கிடச்சிரும். இது ரெண்டாவது மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த 2 மெத்தடையும் விளக்கி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் டாபிக் வைஸாக பார்க்கலாம். பாய்.